இப்போ வந்து காலிஃப்ளவர் கழுவி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை குழிக்கரண்டி மைதா, மைதாக்கு அப்புறம் சோம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டியாக கிளறிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சோன்னே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், உப்பு இருக்கா இல்லையா, எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் லைட்டாக இல்லை, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து பரட்டிக்கலாம். இந்தளவு உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் கிறிஸ்பியாக வரும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளார லைட்டாக சாஃப்டாகவும் இருக்கும். சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவாங்க, அது வந்து கல் மாதிரி ஆகிடும் நேரம் ஆக ஆக. அதனால் இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. கலர் வந்து தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.